இன்றைய பதிவில் நாம் ஆதிசங்கர பகவத் பாதாள் இயற்றிய சுப்பிரமணிய புஜங்கத்தின் சிறப்பை பற்றி மீமாம்ச சிரோமணி என்று சமஸ்கிருதத்தில் புலமையின் உச்சமான பட்டம் பெற்ற டாக்டர் ஸ்ரீ கீதா சங்கர குருக்கள் MA PhD அவர்களின் உரையை கேட்கலாம். எல்லா விதமான நோய்களையும் போக்க வல்ல ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் சிறப்பை கேட்டு அனைவரும் பலனடையுங்கள். அமோகம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நற்பவி அமோகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் இருக்கும் அந்த சிறிய பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். இது போன்ற முக்கியமான பதிவுகள் உங்களை தொடர்ச்சியாக வந்தடையும். நன்றி. இதுவரையிலையும் சுப்பிரமணிய புஜங்கத்தில் 12 ஸ்லோகம் வரையிலையும் பார்த்தோம். இப்போ 13வது ஸ்லோகம். இப்போ ஒரு அழகாக அந்த 6 முகங்களை வர்ணிக்கணும். நாம் சொன்னால் அழகாக இருக்க 6 முகம்னு முடிச்சிடுவோம். சங்கர பகவத் பாதாள் அவர் சொல்லும்போது இந்த 6 முகங்களுக்கு ஓமையே கிடையாது, ஸோ ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதை எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? அவர் சதா சாரதா ஷண்மிருகாங்கா யதிஸ்யுஹு சமுத்யந்த ஏவஸ்திதாச்சேத் சமந்தாத் சதா பூர்ண பிம்பாக கலங்கைஷ்ச ஹீனாக ததா தொன்முகானாம் புருவே ஸ்கந்த சாமியம். ஏன்னா சரத் காலத்தில் தான் அந்த ஐப்பசி கார்த்திகை சரத்காலம்னு சொல்லுவாள். அந்த காலங்கள் வானமானது நிர்மலமாக இருக்கும். அந்த நேரத்தில் சந்திரன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சதா சாரதா ஷண்மிருகாங்காக 6 சந்திரன்கள் இருந்தால் சமுத்யந்த ஏவஸ்திதாச்சே சமந்தாத் ஒரே இடத்துல 6 உதிக்கணும். பாசிபிலிட்டி உண்டா? இல்லை. சதா பூர்ண பிம்பாக இங்கே நமக்கு கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் இருக்குது. அடுத்தது பௌர்ணமி வந்தவுடனே சந்திரன் தேஞ்சிக்கிட்டே அமாவாசை வருது. அமாவாசை முடிஞ்சு வளர்ந்துக்கிட்டே பௌர்ணமி வருது. ஆனால் முதனுடைய முகங்கள் எப்பயுமே பூர்ண பிம்பமாக இருக்குது. அப்போ நிலாவுக்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது இல்லையா? சதா பூர்ண பிம்பாக அப்படின்னார். ஏன்னா எப்பயுமே முழு நிலவே இல்லையே எங்கள் வானத்தில், 5 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கே அப்படி சொல்ல முடியாத வருத. கலங்கைஷ்டஹீனாக அவர் கலங்கங்கள் இருக்கு இல்லையா நிலாவில், இந்த முகத்தில் கலங்கம் இல்லையே, என்ன செய்கிறது? அப்படி இருந்தால் சரத்காலத்தில் ஒரே காலத்தில் உதிக்கணும், எப்பயுமே முகம் முழு நிலவாக இருக்கணும், கலங்கம் இருக்கக்கூடாது. இப்படிலாம் ஒரு சேர 6 நிலவு உதித்தால் உன்னுடைய முகத்துக்கு உபமானம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அதான் அவள் சொல்கிறதுக்கு நாம் சொல்கிறதுக்கு ஒரு வித்தியாசம். அடுத்தது ஸ்புரன் மந்தஹாசை சஹம்சானி சஞ்சத் கட்டாட்சாவலி பிருங்க சங்கோஜ்வலானி சுதாஸ்யந்தி பிம்பாதரானீஷசூனோ தவாலோக்கையே ஷண்முகாம்போருஹானி. உன்னுடைய முகத்தை நான் பார்க்குறேன்றார். ஸ்புரன் மந்தஹாசைஹி அப்படின்னா அப்படியே புன்னகை போத்துட்ருக்கான். அப்போ சஹம்சானி சஞ்சத் கட்டாட்சாவலி பிருங்க சங்கோஜ்வலானின்றார். வண்டுகள் 12 இருக்கு இல்லையா? அடுத்த 6 முகத்துக்கும் 6 2 12 வண்டுகள் கண்கள் இப்படி போயிட்டுருக்கிறத வண்டுகள்னு வர்ணிக்கிறார். பிருங்க சங்கோஜ்வலானி சுதாஸ்யந்தி பிம்பாதராணி அமிர்த பெருக்கெடுத்து உறக்கூடிய ஒரு அமிர்தம் மயமான ஒரு உதடுகள். ஈஷசூனோ பரமேஸ்வரனுடைய பிள்ளையே தவாலோக்கையை அப்படிப்பட்ட உன்னுடைய 6 முகத்தாமரைகளை நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது உன்னுடைய கண்ணால் என்னை பார்க்கக்கூடாதா? என் மேலே உனக்கு எத்தனை கண் இருக்கு? 12 கண் இருக்கு. அதில் ஒரு சிறு பார்வை என் மேலே செலுத்தினா என்னப்பா அப்படின்னு கேட்குறார். விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷு நீண்டதாக இருக்க அவருடைய கண்கள், காது வலி நீண்டிருந்தால் அழகுன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் அது எப்படி இருந்திருக்குமோ தெரியல. விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷு காது வரையிலும் நின்றுருக்கான். அஜஸ்ரம் எப்பொழுதும் தயாசெந்திஷு அப்படியே கருணை வடிகின்றதான். அந்த கருணை கருணைக்கோர் முகங்கள் 6ன்னு கச்சியப்ப சிவாச்சாரியார். ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் நிறையா சொல்லணும்னு எனக்கு ஆசை தான், ஷார்ட்டாக சொல்லணுன்றதுனால இப்போ சொல்கிறேன். தனித்தனியாக ஸ்லோகமாக சொன்னால் ஒன்றுக்கும் நிறையா, ஏன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணால் தான் இன்னும் நல்லா இருக்கும். அதில் இருக்க விஷயத்தை நீங்கள் சொல்கிற மாதிரியே இல்லாமல் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும்போது தான் நாம் படித்தது எல்லாத்தையும் அங்கே கொண்டு வரணும்.
என்னென்னலாம் சமைச்சாலோ இலையில கொண்டு வந்து ஒரு 50 ஐட்டத்தை காட்டினா உங்களுக்கு எப்படி சந்தோஷமோ, அப்போ நாங்கள் படித்ததெல்லாம் இங்கே கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை சொல்கிறார் அவர். அடுத்தது வந்து தயாசெந்திஷு, கருணை கூறுமுகம், தயைகளை அப்படியே வடிந்து ஓடுகின்றனவா. துவாதசு சு ஈக்ஷணேஷு, 12 கண்களிலே மயீஷத் கடாக்ஷா, கொஞ்சோண்டு ஒரு சின்ன கடை கண் பார்வையினை பார்க்கக்கூடாதா. சக்ருத் பாத்தி தஸ்சேது, விழ வச்சா பவேத்தே தயாஷீல காணாம ஹானி. தயவடிவான முருகா, உனக்கு ஏதாவது குறை வந்துருமா என்ன? என்னை கொஞ்சோண்டு ஒரு நிமிஷம் பார்த்தா எனக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் இல்லையா. காளிதாசன் அம்பாள் பார்த்தா அவன் மகாகாவியங்கள் எழுதினா. அப்போல ஒரு எந்த தேவதைகளாக இருந்தாலும், பரமேஸ்வரன் அடுத்து பரமேஸ்வரி யாராக இருந்தாலும் அவருடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படி உன்னை கடைக்கன் பார்வை என் மேலே விட்டேன்னா ஏதாவது உனக்கு குறை வந்துருமோ. காணாம ஹானி, குறை என்ன உனக்கு குறை வந்துடும் போது அப்படின்னு பகவத் பாதால் சொல்கிறாரு. அடுத்து அந்த குழந்தைங்களை தூக்கி உச்சி முகர்றார். குழந்தை பிறந்தே ஜாத்தகர்மான்னு ஒன்று உண்டு. அந்த ஜாத்தகர்மானா குழந்தை பிறந்த உடனே அப்பா சொல்கிறாராம், அங்காத் சம்பவசி, என்னுடைய ஒரு உடல் இருந்து நீ உறுப்புகள் இருந்து நீ உருவாகிற. ஹிருதயாத் அதிஜாயசே, என்னுடைய ஹிருதயத்திலிருந்து நீ உருவாகிறாய். ஆத்மாவை புத்திர நாமாசி, இந்த ஆத்மாதான் பிள்ளைன்ற பேராக இருக்கான், அவனுடைய மறு உருவம் தான் பிள்ளை. சஜீவ சரதசதம் தம் ஜீவ சரதசதம், நீ 100 வருஷம் வாழணுன்னு சொல்லி உச்சி முகர்னு அந்த குழந்தைய பிறந்த உடனே. இப்போ இவர் என்ன செய்கிறாரா, சுத குழந்தாய் அங்கோத்பவஹா, என் உடலிலிருந்து உருவாகவனாக நீ இருக்கின்றாய். ஜீவேதி, எனக்கு உயிர் நீ, என் உயிரா குழந்தைன்னு தூக்கி கொஞ்சம் சொல்லுவோம் இல்லையா. ஷட்டா ஜப்பன்னு, அங்கே நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்தா ஒரு தடவை தான் நீங்கள் என்ன செய்யணும், உச்சி முகரணும். இவருக்கு 6 குழந்தை இருக்கு இல்லையா, 6 தடவை உச்சி முகர்றாராம். மந்திரத்தை 6 தடவை சொல்லி அழகா பகவத் பாதால் சொல்றார். ஜபன் மந்திரம் ஈஷோ முதா ஜிக்ரதேயான், சந்தோஷமா ஒருத்தரையும் மந்திரம் அங்காத் சம்பவசி, ஒரு முகத்தை வந்துட்டு அங்காத் சம்பவசி ரெண்டாவதும், ஒரு மந்திரத்தை ஒரு தடவை சொல்லி 6 தடவை உச்சி முகர்றாராம். அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்ததான் முருகனுடைய என்னது தலைகளை முகர்றாராம். முதா ஜிக்ரதேயான், அந்த 6 தலைகளும் எப்படிப்பட்டவைன்றார். ஜெகத்பார பிருத்யா, இந்த ஜெகத்தினுடைய பாரத்தை பூரா தாங்கக்கூடியவளாக இருக்கிறதா. ஜெகநாத தேபியா, உலகத்துக்கெல்லாம் தலைவனே. கிரீட்டோஜ்வலேபியா, கிரீடங்களால் பிரகாசிக்கூடிய. நமோ மஸ்தகேபியா, உடைய சிரசுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் சுவாமியை ஒரு உருவமாக முழு உருவமாக அவரை ஒரு தியானம் பண்ணுறார். அது சொல்கிறார், ஸ்புரத் ரத்ன கேயூர ஹாராபிராமா, நல்ல அழகான ஒரு நெக்லஸ் போட்டிருக்காராம், கோல்டன் நெக்லஸாக. ஸ்புரத்து பிரகாசிக்கக்கூடியது. சாதாரணமாக நாம் கீழ் மட்டமான கல்லை கூட நாம் உபயோகப்படுத்துகிறோம். அமெரிக்கன் டைன்றான், சாதாரண கல்லுன்றான், இது காஸ்ட்லி சார்ன்றான், எல்லாராலையும் அனுபவிக்க முடியாது. பரமேஸ்வரன் அவருக்கு கிடைக்காது ஒன்றும் இல்லை இல்லையா. ஸ்புரத் ரத்ன, நன்கு பிரகாசிக்கக்கூடிய கோகினீர் வைரம், இன்றைக்கெல்லாம் சொல்கிறாளே ஆயிரக்கணக்கான வைரங்கள், அதுபோல் பிரகாசிக்கக்கூடிய ஒரு வைர மாலையை அவர் கழுத்தில் போட்டிருக்காராம். அதனால ரொம்ப அழகாக இருக்காராம் முருகன். சலத் குண்டல ஸ்ரீ லசத் கண்ட பாகா, இங்கே எங்கேயும் அசையக்கூடியது ஒரு குண்டலம், காதில் ஒரு அணி, அந்த குண்டலத்தை போட்டிருக்காராம். அது இங்கேயும் அசைகிறதுனால அதுக்கு கல்லினுடைய டால் பூரா கண்டத்தில் விழுதான். அவ்வளோ அழகாக இருக்காராம் முருகன். அடுத்தது கடவு பீத்த வாசாக, இடுப்பில் வந்து மஞ்சள் பட்டு கட்டியிருக்காராம். கரே சாரு சக்திகி, கையில் முருகனுடைய வேலாயுதத்தை வச்சுருக்காராம். புரஸ்தான் மமாஸ்தாம் புராரேஸ் தனுஜா, எல்லாம் சுவாமி வரும்போது நம்ம சொல்லுவா, தாயே வந்துடுமா அங்காளம்மா அப்படின்னு பாமரன் சொல்கிற மாதிரி பகவத் பாதால் சார், புரஸ்தான் மமாஸ்தாம், என் எதிரில் வரட்டும், புராரேஸ் தனுஜா, அந்த பரமேஸ்வரனுடைய பிள்ளை, முப்புறங்கள் எரித்த பரமேஸ்வரனுடைய பிள்ளை என் எதிரில் வரட்டும். இப்படி அழகாக இருக்கணும். எப்படி இருக்கணும், அழகா கழுத்தில் வந்து ஒரு நல்ல ரத்தன மாலை, அடுத்தது வந்து அழகான குண்டலம் இங்கே எங்கே அசைஞ்சிட்ருக்கு, அடுத்தது நல்ல பட்டு வஸ்திரங்கள் உதிச்சிட்ருக்காரு, கையில் வேலாயுதத்தோட என் எதிர்கால வரட்டும், என்னுடைய துன்பங்கள்லாம் தீர்க்கறதுக்கு அப்படின்றாரு. அடுத்தது வந்து இது அடுத்தது குழந்தைகள்லாம் இல்லாதவாளுக்காக இந்த ஸ்தோத்திரத்தை டெய்லி 108 தடவை ஜெபம் பண்ணால்
ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கா. தேதியோ சுப்ன சாஸ்திரிகளை போல பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. எப்படி சொல்கிறாரா, அவர் சுவாமி வெளியில் போயிட்டு வந்திருக்கார். வந்த உடனே அம்பாள் மடியில் முருகன் இருக்கார். முருகனை கூப்பிடுறாராம். இஹாயாஹி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரியாஹ்வயத்யாதரா சங்கரே மாதுரங்காத் சமுத்பத்ய தாத்தம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹராஸ்லிஷ்ட காத்திரம் பஜே பாலமூர்த்திம். குழந்தா இங்கே வான்னு கூப்பிட்றாராம். கையை காட்டி 2 கையும் விரித்து கூப்பிட்றாராம். இஹாயாஹி வத்ச, குழந்தா இங்கே வா. ஹஸ்தான் பிரசாரிய, கையை விரித்து, ஆஹ்வயத்தி ஆதராத்து, ரொம்ப பாசத்தோட, சங்கரே, சிவன் கூப்பிடும் பொழுது, மாதுரங்காத, அம்மாவினுடைய அப்படியே மடியிலிருந்து குழந்தை அப்படியே துள்ளி குதிச்சு வருதான். என்ன செய்கிறாராம், சமுத்பத்திய தாவி தாத்தம் ஸ்ரயந்தம் குமாரம் அப்படின்னாராம். குழந்தை அப்படியே தூக்கி வருது. தூக்கி அப்படியே தோலோடு அணைச்சிக்கிறாராம் பரமேஸ்வரன். ஹராஸ்லிஷ்ட காத்திரம், அந்த குழந்தைங்களை தூக்கும்போது பட்டு மாதிரி இருக்கும் அந்த கையை. அந்த கையை தூக்கி தோலில் அணைச்சிட்டிங்கன்னா அந்த சுகத்துக்கு என்ன இணை வேறு எதுவுமே கிடையாது இல்லையா. அதை சொல்கிறார். ஹராஸ்லிஷ்ட காத்திரம், பரமேஸ்வரன் அந்த குழந்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். பஜே பாலமூர்த்தியும், குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த முருகனை நான் நினைக்கிறோம் அப்படின்னாரு. உடனே அவரை நாமாவால் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பகவத் பாதால தோணிடுத்து. உடனே நாமா குமார, ஏ குமாரனே, ஈஷசூனோ, பரமேஸ்வரனுடைய பிள்ளையே, குஹ, குகனே, ஸ்கந்த, ஸ்கந்தனே, சேனாபதே, தேவர்கள் சேனைக்கு அதிபதியே, சக்திபானே, வேலாயுதத்தை கையில் உடையவனே, மயூராதிரூட, மயிலின் மேல் அமர்ந்திருப்பவனே, புலிந்தாத்மஜா காந்த, சாதாரண வேடுவன் மகளான வள்ளியை மணந்து அவளுக்கு கணவனாக இருக்கக்கூடியவனே. அடுத்தது பக்தார்த்திஹாரின், எல்லாருமே ஒருத்த புகழ்ந்த உடனே பின்னாடி நாம் சொல்கிறது கொஞ்சம் இருக்கும். அம்மா உங்களை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தேன், கல்யாணத்தில் பார்த்தேன், எல்லாமே இருந்தது, நீங்கள் நல்லா இருக்கேள், அழகாக இருக்கேள், ஒரு 1000 ரூபா காசு கிடைக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி சுவாமியை புகழ்ந்துட்டு சொல்ல. பக்தார்த்திஹாரின், பக்தருடைய துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடியவனே, பிரபோ தாரகாரே, தாரகனே, அழித்தவனே, சதா ரக்ஷ மாம்துவம், என்னை எப்பொழுதும் காப்பாற்று. அதான் அம்மாச்சி என்னை எப்போ காப்பாற்றுன்னு அம்மா சொல்லி கொடுக்கலையா குழந்தைய, அதே போல தான் பகவத் பதார் சொல்கிறார். சதா ரக்ஷ மாம்துவம், என்னை எப்பொழுதுமே நீ காப்பாற்று அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது சொல்கிறார், மனுஷன் இளமைன்னு ஒன்று இருக்குது, இளமை முடிஞ்ச உடனே முதுமைன்னு ஒன்று வரும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்குறார். முதுமைன்னு ஒன்று வருது, அது வரையும் நீ நிறைய தவறுகளை பண்ணாமல் நல்லது பண்ணன்னு சொன்னால் அந்த நேரத்தில் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு முதுமையை சொல்ல வரார் பகவத் பாதால். பிரசாந்தேந்திரியே, நம்முடைய இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, புலன்கள் பூரா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டான். ஏன் 35 வருஷம் ஆனோடனே ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறா இல்லையா, நம்ம உடலுக்கும் உழைச்சிடுத்து இல்லையா, உழைச்ச உடனே அதுக்கு ரிட்டையர்மெண்ட் வேண்டாமா. கண்ணை பார்க்க மாட்டேங்குது, காதை கேட்க மாட்டேங்குது, மூக்கு நுகர மாட்டேன்றது, வாய் சாப்பிட்டா உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்குது, எழுந்திரிச்சு போய் டாய்லெட் பாத்ரூம் போக முடியல. என்ன பண்ணுறது, முதுமை வந்துடுத்து. பிரசாந்தேந்திரிய, இந்திரியங்கள் பூரா தன்னுடைய காரியத்தை செய்ய முடியல, அதனுடைய காரியங்கள் உபரத்தமாக இருக்கா, விரதமாக இருக்கா, அவள் ரிட்டையர்ட் ஆகியிருக்கா அதிலிருந்து. நஷ்ட சம்யே அப்படின்ற, நஷ்ட சம்யம்னு சொன்னால் அவைகள் எல்லாம் நினைவு இல்லை, சுய நினைவு இல்லை. குழந்தை சுற்றி பார்க்கும்போது வயசானவாக்கிட்ட, மாமா அந்த உங்கள் பெரிய பிள்ளையினுடைய பேத்தி வந்திருக்கா, அவன் நளினி, 100 பேர் பியூஷதாரா அவள் வந்திருக்கா, அடுத்த பீதாம்பரி அவள் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாராம். அப்படியே இப்படி பார்க்குறார். இது யாருன்னு அவருக்கு தெரியல. நஷ்ட சம்யே, உனக்கு ஞாபகம் இல்லை. சங்கரர் சொல்கிறார், நஷ்ட சம்யே விசேஷ்டி, உடல் எல்லாம் அசையலை, எழுந்திரிச்சு டாய்லெட் போக முடியல, ஒன்றும் முடியல, லேசாக அசையுது. அப்போ கபோத்காரி வக்திரே, வாயில் எச்சில் தானாகவே வெளியில் வந்துட்டு இருக்கு. பயோத்கம்பி காத்ரே, நம்மளை யார் காப்பாற்றுவான்னு உடல்லாம் நடுங்குதான். பயோத்கம்பி காத்ரே பிரயாணோன்முகே. ஸோ என் ட்ராவலிங் ரெடியாக இருக்கின்ற பிரயாணோன்முகே, லாஸ்ட் ட்ராவல், எங்கெங்கேயோ போயிருக்கீங்க,
இது கடைசி யாத்திரைன்னு சொல்லுவா. பிரயாணோன்முகே மை அநாதே. இப்போ ஆத்துக்காரி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, புள்ள ஹெல்ப் பண்ண முடியாது, மாட்டு பொண்ணு ஹெல்ப் பண்ண முடியாது, பேரம் பேத்தி ஹெல்ப் பண்ண முடியாது. மை அநாதே, நான் ஒரு அநாதையாகிட்டேன், எனக்கு யாருமே கிடையாது. அப்போ நீ என்ன செய்யணும்? அப்போ என்ன செய்கிறாரா? துருதம்மே தயாலோ பவாக்ரே குஹத்தம். சீக்கிரமாக என் எதிரில் வந்துடு, சீக்கிரமாக, துருதம், குவிக்லி யூ அப்பியர் பிஃபோர் மீ, எனக்கு எதிரில் நீ வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது யமதூதெல்லாம் வந்து கஷ்டப்படுத்துகிறாளாம். அப்படி சிந்தனைகள் வரும்னு சொல்லுவாள் அந்த காலத்தில். அதை சங்கர பகவத்பாதர் சொல்கிறார். கிருத்தாந்தஸ்யனர், சாதாரணமாக திட்டும்போது சண்டை வரும்போது என்ன சொல்லுவோம்? உன்னை முடிச்சிடுறோம் பாடுறா அப்படின்னு சொல்லுவாள். இந்த கடைசி முடிவுக்கு காரணம் யமன். அந்த யமன் டைரெக்டாக வரமாட்டான், அவனுக்கு நிறையா வேலைகள் இருக்குது, நிறையா வேலைக்காரா இருக்கா, அவள் கோபக்காரானாவா. நூற்றுக்கணக்கான பேர் நம்ம கடைசியில் போகும்போது பிரயாணோன்முகே, கடைசியில் நமக்கு வந்து கடைசி யாத்திரை வரும்போது அங்கே பக்கத்தில் வந்து அவள் நிற்பாளாம், பயங்கரமாக இருப்பாளாம். அவளுக்கு ஒரு கண் இருக்காது, மூக்கு இருக்காது, வாய் இருக்காது, கால் இருக்காது, இப்படி பயங்கரமாக இருப்பாள். இப்போ அழகாக ஒரு யூனிஃபார்மாக ஒரு அழகாக இருந்தானே 10 பேர் பார்க்கணுன்னு நமக்கு தோணும் இல்லையா? அப்படி இருக்க மாட்டாளாம். கிருத்தாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு, பயங்கரமாக இருப்பாளாம். கோபத்தினால சாதாரணமாக கெட்ட வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாள். அனுத்வேக கரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் சயத்துனர். பிறருக்கு துன்புறுத்தக்கூடிய வார்த்தைகளை பேச்சு கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். வாய்மை எனப்படுவது யாதுன்னு, யாதொன்றும் தீமை இல்லாத சொல். யாருக்கும் தீமை இல்லாத சொல்லணும். அந்த தீமை வரக்கூடிய சொல்ல அவன் கடைசியில் அவள் யமதூதத்தில் தான் சொல்லுவாளாம். கொளுத்துறா, கொல்லு, குத்து, வெட்டு அப்படின்ற வார்த்தைகளை சொல்கிறாளாம். அதனால தான் இந்த வார்த்தைகள்லாம் நாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். தகன்னா கொளுத்து, சிந்தி வெட்டு, பிந்தி அப்படின்னா என்னது? குத்து, மாம் தர்ஜயத்சு, இவால நான் பயமுறுத்திட்டு இருக்கா, நீ இப்போ என்ன செய்யணும்? மாபீரிதித்வம், பயப்படாத அப்படின்னு சொல்லி மயூரம் சமாருஹ்ய, மயில் மேலே ஏறி நீ வந்து புறசக்தி பாணிகி, வேலோட வா, மாம ஆயாகி சீக்கிரம், சீக்கிரமாக எதிர்கால வந்துட்டு முருகா அப்படின்றாராம்.